இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களில், கஷ்டங்களில், வேதனைகளில், நோய்களில் நாங்கள் உம்மிடம் வருகிறோம். உம்மிடம் வரும்பொழுது நீர் எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் கொடுக்கின்ற தெய்வமாகவும் அற்புதங்களை செய்கின்ற இறைவனாகவும் வழிநடத்தி கொண்டு வருகிறீர். உமது ஆறுதலுக்கும் உமது ஆசீருக்கும் நீர் செய்கின்ற அற்புதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கொரிந்து நகரிலே பணிபுரிந்து கொண்டிருந்த புனித சின்னப்பர் இறைவனால் தூண்டப்பெற்று இந்த நகரத்திலே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆண்டவர் அவரோடு இருந்து பல நாட்கள் இறை செய்தியை கொரிந்து நகர மக்களுக்கு கொடுத்ததை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பல வகையான வேதனைகள் அடைந்தாலும் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் மகிழ்ச்சி அடைகின்றாரோ, அதே போல உலகில் பல வகையான துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நாம் நம்பி வாழும் பொழுது, ஆண்டவரிடத்திலே நம் துன்பங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் துன்பத்திலிருந்து விடுதலையாகி நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் நம்முடைய கவலைகள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து தஞ்சமாவோம். கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார், நம் கண்ணீரை துடைப்பார். எனவே ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.